இந்திய இனிப்புகள்லேயே விலையுயர்ந்த இனிப்பு எக்ஸோட்டிகா. ஈரான்லேருந்து மம்ரா பாதாம் பருப்புகள், தென்னாப்பிரிக்காலேருந்து மெக்காடமியா பருப்புகள், துருக்கியிலேருந்து ஹேசல்நட் பருப்புகள், ஆப்கானிஸ்தானத்துலேருந்து பிஸ்தா பருப்புகள், கின்னோர்லேருந்து பைன் விதைகள், இந்தியாவிலேருந்து நல்ல தரமான முந்திரி பருப்புகள்னு கவனமாக தேர்ந்தெடுக்கப்படணும். இவற்றை நெய்யில் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும். சர்க்கரையை ஒரு கம்பி பதத்திற்கு காய்ச்சணும். இதில் போட்டு பிசையணும். இலகலாக பிசைஞ்சதை நெய் தடவுன ட்ரேயில் ஊற்றி நல்லா பரத்தி விடணும். வெள்ளை சாக்லேட் கட்டிகளை உடச்சி அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் பால் சேர்த்து அடுப்பில் மிதமான தீயில் வச்சு கட்டி இல்லாமல் கிளறணும். அதுலேயே காஷ்மீர் குங்குமப்பூ, பால் பவுட்ரு, மில்க் மேடு அல்லது கோவா சேர்த்து கிளறி கொஞ்சம் வனிலா எசன்ஸ் ஊற்றி கிளறி ஆற வைக்கணும். இதை மேல் லேயராக முதல்ல இருந்த கலவை மேலே ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அரை மணி நேரம் கழித்து எடுத்து வில்லைகளாக கட் பண்ணி எடுத்தால் சுவையான எக்ஸோட்டிக்கா ரெடி. தங்கத்தாளில் சுற்றி மரப்பிழைகளில் வச்சு கொடுத்தா அதான் லக்னோவுடைய